இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்கள நம்பி ஒரு கஸ்டமர் வந்தா, அவங்கள இப்படியா ஏமாத்துவீங்க? ரீசென்ட்டா எனக்கு 2 கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே, "காசு வாங்கிட்டு நீங்க என்ன ஏமாத்திட மாட்டீங்கல்ல சிஸ்டர்?" அப்படின்ற வார்த்தைய தான் கேட்டாங்க. எனக்கு அந்த வார்த்தைய கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா இவங்க டக்குன்னு இந்த மாதிரி கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, அவங்க Instagramல ஒரு 2, 3 பேரு கிட்ட 2000, 3000 வந்து பே பண்ணியிருக்காங்க. சாரி, நட்ஸ்லாம் வாங்குறதுக்காக. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் ப்ராடக்ட்டும் அனுப்பல. அவங்க அனுப்புன அமௌண்ட்டுமே ரிட்டர்ன் பண்ணல. அதனால தான் நீங்களும் அந்த மாதிரி ஏமாத்திடுவீங்களோன்னு நான் கேட்டேன் சிஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்க நம்பி ஆர்டர் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேரும். நம்ம கிட்ட நம்பி ஆர்டர் பண்றவங்கள நம்ம எப்பவுமே ஏமாத்தவே மாட்டோம் சிஸ்டர். நீங்க கண்டிப்பா நம்பி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா தான் அவங்க எனக்கு ஆர்டர் போட்டாங்க. நானும் அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டேன். நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்மளோட கஸ்டமருக்கு உண்மையா இருக்கணும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் ஏமாத்தணும் சொல்லுங்க? இந்த மாதிரி நீங்க யாருக்காச்சும் காசு குடுத்து ஏமாந்துருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.